குழந்தையே, இந்த அனுகிரக சாயப்பா உன் கண்ணில் பட்டு விட்டேனா? அப்பொழுது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாயப்பா சில விஷயங்களை சொல்லுகிறேன், அப்படியே நீ செய்துவிட்டால், அந்த பரிகாரத்தை அப்படியே நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி விடுவேன். என்ன அந்த பரிகாரம்? ஏன் இதை செய்ய வேண்டும்? ஏன் இந்த ஆபத்து வரப்போகிறது? இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் விடை கிடைத்துவிடும். என் அன்பு குழந்தை, சில மனிதர்களை அப்பட்டமாக முழுமையாக நம்பியது. ஆனால் அவர்களோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தேவைகளுக்காக என் அன்பு குழந்தையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நேரமும் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இது நடக்கும், அது நடக்கும் என்று பல பொய்யான வாக்குறுதிகளை என்னுடைய அன்பு குழந்தைக்கு வாக்களித்து இப்பொழுது தன்னந்தனிமையில் நிர்கதியாக நிற்க வைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சில உறவுகளுக்கு செய்வினையை செய்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதனால் என் அன்பு குழந்தை சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இரவும் பகலும் பாராமல் உறங்காமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் மன விரக்தி அடைந்து அடைந்து என் அன்பு குழந்தை சில சூழ்ச்சிக்கார மனிதர்களுடன் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதிலில் இருந்து என் அன்பு குழந்தையை விடுவிக்க போகிறேன். முதலில் தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. எவராலும் எதையும் கட்டாயமாக உனக்கு செய்துவிட முடியாது. ஆனால் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இவர்கள் இதை செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள், என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நரகமாகிவிட்டதே, நான் யாருக்காக வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று பல கேள்விகளையே எண்ணி 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 குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறாயே தவிர இந்த சாயப்பா சொல்லக்கூடிய அருள்வாக்கின் மீது கவனம் செலுத்து. முதலில் உன் ஆன்மாவை மன அமைதியுடன் ஏற்படுத்து. ஏனென்றால் நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லினாலும் சில விஷயங்களை கொடுத்தாலும் ஆனால் நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு பக்குவம் வர வேண்டும் என்றால் பொறுமை நிச்சயமாக நீ கடைபிடித்தாக வேண்டும். அப்படி நீ பொறுமை கடைபிடிக்காவிட்டால் நான் என்ன கொடுத்தாலும் என்ன செய்தாலும் நீ கேட்ட விஷயத்தையே உன் கண் முன்னே நான் நிறுத்தினாலும் நிச்சயமாக அதை உன்னால் பார்க்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதனால் சில விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படாதே. ஏனென்றால் உன் மீது நியாயம் இருக்கு வைத்துதான் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்காக நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆறுதலை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீதி கெட்டுவிட்டது, நேர்மை போய்விட்டது, கடவுள் கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டும், ஏன் இப்படியெல்லாம் நேர்மையாக இருந்துதானே இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, குறுக்கு பாதையில் சென்றால் அவர்கள் போலவே நானும் நன்றாக இருப்பேன் என்று அவர்கள் எப்படி சென்றார்களோ அந்த பாதையில் நாமும் செல்லலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, கெட்டவர்களுக்கு முடிவு என்பது கெடுதல்தான். நல்லவர்களுக்கு ஆரம்பத்தில் கெடுதல் போல் இருக்கும். ஆனால் உன் சாயப்பா கைவிட்டு விடுவேனா? இப்பொழுது நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், மன விரதியில் இருக்கிறாய். அப்பொழுதுதானே உன் சாயப்பா என் அன்பு குழந்தை மன வேதனையில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, என் அன்பு குழந்தைக்கு ஆறுதலான 4 வார்த்தை பேச வேண்டும், என் அப்பா இருக்கிறாரா இல்லாவிட்டாரா என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதானே உன் கண் முன்னே வந்து உனக்குள்ளே இருக்கிறேன், நீ புலம்பக்கூடிய விஷயத்திற்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன் என்று இப்பொழுது உயிரோடு உன் கண் முன்னே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ சில வேதனைகளை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். அன்பு குழந்தையே, கண்ணீர் வடிக்காதே. உனக்காக உன் சாயப்பா எப்பொழுதுமே துணை நிற்பேன். தீயவைகள், தீய எண்ணம் படைத்தவர்கள் ஒவ்வொரு நேரமும் சில விஷயங்களுக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விரட்டி விரட்டி அடித்து விட்டேன். உன்னுடைய வினைகளை அவர்கள் தீர்ப்பார்கள் என்றுதான் பல விஷயங்களை ஓடி ஓடி உடைத்து உன்னுடைய உழைப்பு அவர்களுக்காக இருந்தது. ஆனால் இனிமேல் ஓடி ஓடி உழைத்து வீணான நபருக்கோ தேவையில்லாத நபருக்கோ உன் உழைப்பாக இருக்கட்டும், 1 ரூபா காசாக இருக்கட்டும், இனிமேல் கொடுக்க விடமாட்டேன். ஒவ்வொரு நேரமும் உன் உழைப்பு மற்றவர்களுக்கு வீணாக போகிறது. ஆனால் உன்னுடைய உழைப்பு உனக்காகவே இனிமேல் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரமும் நீ செய்யக்கூடிய தர்மம், நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள், நீ செய்யக்கூடிய
எந்த காரியமாக இருக்கட்டும் அது நல்ல காரியமாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமோ துணை நின்று ஒவ்வொரு நேரமும் உனக்காக உதவிகளை செய்ய நான் தயாராகிவிட்டேன். ஆனால் பொய்யான நபர்கள் நீ இப்பொழுது முன்னேற்றக்கூடிய பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு சில நபர்கள் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று சில உறவு, பொய்யான உறவு உன்னை தேடி வருவதற்கு அதிகமானவே வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உனக்கு விரைவில் முன்னேற்ற பாதை தொடங்க இருக்கிறது. ஆனால் எவர் குறுக்கே வந்தாலும், எவர் உதவி செய்கிறேன் என்று அன்பான ஆசையான வார்த்தைகளை பேசினாலும் நீ நம்பிவிடக் கூடாது. அதே போல் என் அன்பு குழந்தை, ஒரு சில விஷயம் தடையாக இருக்கிறது. தடையாக இருக்கும் பொழுது, சாயப்பா எனக்கு எந்த வகையிலாவது உதவுங்களே, எனக்கு தடையாக இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் கடன் பிரச்சனையும் பண சுமைகளும் மன விரக்தியானது எனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அன்பு குழந்தைகள், நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன். இடம் தெரிய வேண்டுமென்றால் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்டு, மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு, மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை கொண்டு வந்து சூலத்தில் கட்ட வேண்டும். அப்படி கட்டும் பொழுது உன்னுடைய தடைகளை தகர்த்து உனக்குண்டான 9 நாட்களில் உன்னுடைய வேண்டுதலை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உனக்கு வேண்டுதல் மட்டுமல்ல, இந்த அன்பும் இந்த சாயப்பா எப்பொழுதும் அனுகிரகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கதான் வையாவூரில் அனுகிரக சாயாக அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வெற்றியானது என்னுடைய வெற்றி என்பதை மறந்து விடாதே அன்பு குழந்தையே. மற்றவர்கள் கேவலமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு குழந்தை, இந்த கேவலமான நபர் சில விஷயங்களை செய்தாலும் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் நேர்மையான பாதையிலே பயணம் செய்கிறது. அதனால்தான் இந்த நேரத்தில் கூட என் அன்பு குழந்தை மன விரக்தியில் இருக்கிறது. மன விஷயங்களில் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு குழந்தைக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும் என்று இப்பொழுது உன் அப்பா உனக்காக உதவிகளை செய்ய நான் வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை தேடி வந்து ₹1 நாணயத்தில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு என்னை தேடி வந்து என்னுடைய சூலத்தில் ₹1 காயினை கட்டிவிட்டு செல். உனக்கு என்ன வேண்டுமோ 9 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். ஆனால் மனதை தளர விட்டு விடாதே. எனக்கு எந்த நல்லதுமே நடக்கவில்லை என்று மன விரக்தி அடையாதே. இனிமேல் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு சந்தோஷமான நாட்கள் தான். இனிமேல் ஒவ்வொரு விஷயத்திலும் பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்க போகிறது. பல மாற்றங்கள் நான் உனக்காக, இந்த அனுகிரக சாயப்பா உனக்காக கொடுக்க போகிறேன். பிறகு எதற்காக கவலை? கண்ணீரை துடைத்து விட்டு தைரியமாக என்னை தேடி ஓடோடி வா. 9 நாட்களில் உன் வேண்டுதல் எதுவாயினும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். பிறகு எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? இந்த அப்பா இருக்கிறேன். எப்பேற்பட்ட உறவுகள் உன்னை விட்டு விலகினாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னை தேடி ஓடிவா அன்பு குழந்தை. சென்னை அம்பாள் காயின் வாங்கி எத்தனை நாள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க? 10 நாள்ல என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. காயின் விளக்கோ அருள்வாக்கோ கிடையாது. ஏன்னா அம்பாள் உத்தரவு கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும். கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்திரம் மாலை 6 to 8 மணி நம்ம கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.